சூர்யா, ம் எல்லா ஆம்பளைங்களுக்கும் அவங்க இஷ்டப்பட்டா செகண்ட் மேரேஜ் லீகலா பண்ணிக்கலாம்னு கவர்மெண்ட் ஆர்டர் போடுதுன்னு வை. நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண மாட்டேன். ஹே, நடிக்காதடா. உண்மையா சொல்லு, பண்ணிக்க மாட்டியா? சேச்சா, அதெல்லாம் பண்ணிக்க மாட்டேன்டி. அதான் நீ இருக்கல்ல. உன்னை தாண்டி வேற என்ன வேணும் சொல்லு. உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நான் பண்ண மாட்டேன். நான் ஹர்ட்லாம் ஆக மாட்டேன். எனக்கு நீ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறது ஓகே தான்ப்பா. நான் ரெடி. நினைச்சு பாரு, நீ, நான், அந்த பொண்ணு எல்லாரும் ஒரே வீட்ல. நிஜமா தான் சொல்றியா? அட ஆமாடா. வேணாம், நான் அதெல்லாம் பண்ணிக்க மாட்டேன். நீ சும்மா இரு. போடா, நீ என் கனவெல்லாம் வீணாக்கிட்ட. கனவா? ஆமா, நீ மட்டும் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா எனக்கு எந்த வேலையும் இருக்காதுன்னு நினைச்சேன். அவளே வீடு கிளீன் பண்ணுவா, அவளே சமைச்சிருவா, எல்லா வீட்டு வேலையும் அவளே பாப்பா. நான் கால் மேல கால் போட்டு வீட்டுல ராணி மாதிரி ஜாலியா இருப்பேன். ஆனா இப்போதான் நீ அந்த கனவுல எல்லாம் மண்ணு வாரி போட்டுட்டியே. போ, உனக்கு கொஞ்சம் கூட எனக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு தோணவே இல்லைல்ல சூர்யா. எல்லாம் என் தலை எழுத்து. இந்த வீட்டுக்கு 24 மணி நேரமும் மாடா உழைக்கிறேன். ச்சே. ஏய், இப்போ உனக்கு என்ன? நீ ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், அதானே? சரி, இவ்வளோ கேட்குற. நீ கேட்டு நான் எதுவும் பெருசாக பண்ணதில்லை. இதேச்சும் பண்ணுறேனே. ஸோ நீ என்ன பண்ணு, உன்னை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டஸ்கியா, நல்லா அழகா, கலையா, நல்லா சமைக்க தெரிஞ்ச பொண்ணா பாரு, நான் பண்ணிக்கிறேன். சரி, அப்போ நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அதிகமாக லவ் பண்ணுவியா இல்லை அவளை அதிகமாக லவ் பண்ணுவியா? அவ்வளோதான். இல்லை 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 இல்லை, அப்படி இல்லை. அவள் தானே ஃபஸ்ட் வந்தா. சி, நீ தானே ஃபஸ்ட்டு வந்த. அதனால உன்னை தான் அதிகமாக லவ் பண்ணுவேன். அவள் அதுக்கப்புறம் தானே வந்தா, அதனால அவளை கொஞ்சம் கம்மியாக லவ் பண்ணுவேன். அப்போ எங்களுக்குள்ள சண்டை வந்தா நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணுவ? இதில் சந்தேகமே இல்லை, அவளுக்கு தான். ஏன்னா நீ எப்படி சண்டை போடுவ, இது எதுக்கெல்லாம் சண்டை போடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கேவலமாக சண்டை போடுவேன். அந்த கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும். அதனால் என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பாக நான் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். சரி, அப்போ நான் உங்கள்கிட்ட போனால் என்ன பண்ணுவேன்? இதை விட வேறு என்ன வேணும்? என் லைஃப்பில் நடந்த நல்ல விஷயத்த அவள் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு ஜாலியாக அந்த வீட்டில் இருப்பேன். ஓகே. வாட் ஓகே? நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு என் வீட்டில் சந்தோஷமா இரு, நான் கிளம்புறேன். ஹேய் நில்றி. ஏய், என்ன விடு சூர்யா, நான் போறேன். நீ உன் கூட சந்தோஷமா இரு. அதுக்கு கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் லீகலாக பர்மிஷன் கொடுக்கணுமே. கவர்மெண்ட் என்ன கொடுக்கறது? நானே கொடுக்குறேன் டிவோர்ஸ். ஏய், சும்மா விளையாட்டுக்கு தண்ணி பண்ண. அதெல்லாம் இல்ல, நீ உண்மையா தான் சொன்ன. அவளை பத்தி பேசும்போது உன் ஃபேஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் கூட ரொம்ப ஆசையா இருந்தேன். நீ என்ன மட்டும் தான் ரொம்ப விரும்புற, என்ன மட்டும் தான் லவ் பண்றேன்னு. ச்சே, இந்த ஒரு நினைப்பு உனக்குள்ள இருக்குல்ல? உள்ள என்ன வச்சிருக்கேன்? உள்ள இருக்கிறது ஒரே ஒரு ஹார்ட். அந்த ஒரு ஹார்ட்டுக்கு ஒரு பர்சனை தான் பிடிக்கும். அந்த பர்சன் என்கிட்ட இருக்கும்போது நான் ஏன் தேர்ட் பர்சன் கிட்ட போகிறேன்? நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், உன்னை மட்டும்தான் பண்ணுவேன். இல்ல, நீ இப்பதான் பொய் சொல்ற. அப்ப சொன்னதான் உண்மை. போ. ஹே, பாத்தீங்களா, இந்த பசங்க கிட்ட போட்டு வாங்குறதுல பொண்ணுங்க கெட்டிக்காரங்க. அவங்களுக்கு சண்டை போறதுக்கு தனியாக ரீசன்லாம் தேவையில்ல, அவங்களாவே கிரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. சரி, ஓகே. அப்போ கோமா இருக்கா? நான் போய் அவளை சமாதானப்படுத்துறேன். இல்லைனா அதுக்கு தனியாக சண்டை போடுவா. பாய்.